உதறல் திமுக உளறல் தலைவர்கள் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு என்ற படத்துல ஒரு வசனம் வரும். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இப்போதைய திமுகவை சொல்லலாம். புள்ளி வைத்த கூட்டணி கட்சி தமிழகத்தில் வலுவாக இருக்கிறது என்றும் 40க்கு 40 தொகுதிகளை திமுக கூட்டணி வெல்லும் என்று கெத்தாக நெஞ்சை நிமிர்த்து கொண்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. என்று தேர்தல் தேதியை அறிவித்தார்களோ அன்று முதல் திமுகவின் பாடு திண்டாட்டமாக மாறிவிட்டது. பாஜக எல்லாம் தமிழகத்தில் ஒன்றுமே இல்லை என்று தேவையில்லாமல் வாய்விட்டு விட்டோமே. ஆனா இந்த தேர்தலில் பாஜக நம்மை புரட்டி புரட்டி அடிக்கப் போகிறதே. நாம் பேசின பேச்சுக்கு எல்லாம் வெளியில எப்படி தலை காட்ட முடியும் என்ற உதறல் இப்போதே திமுகவிற்கு ஏற்பட்டு விட்டது. முகத்தின் அழகு அகத்திலே தெரியும் என்பது போல அடைச்ச அவரை பத்தி பேசணும்னு நினைச்சாலே நமக்கு நாக்கெல்லாம் ரோல் ஆகுது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல திமுகவின் உதறல் எல்லாம் அந்த கட்சி தலைவர்களின் உளறலில் தெரிகிறது. பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக சகட்டு மேனிக்கு கம்பு சுற்றிய ஸ்டாலின் திமுக வாக்குறுதிகளை வாசிக்கும் போது பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் என்று கூறினார். அதற்கு கூட்டத்தில் இருந்தவர்கள் பலத்த கரகோஷம் வேற எழுப்பினாங்க. உடனே மேடையில் இருந்தவர்கள் எல்லாம் பதறி அடித்து கொண்டு வந்து ஸ்டாலினுக்கு எடுத்து சொன்ன பிறகு பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று திருத்தி வாசித்தார். அதற்கும் சபையில் இருந்தவர்கள் பலத்த கரகோஷத்தை எழுப்பினாங்க. அட பாவிகளா, யாருடா நீங்கெல்லாம்? வாங்குற 200 ரூபாய்க்கு இவ்வளவு விசுவாசமா? என்ன சொன்னாலும் கைத்தட்டுறீங்களே ராசா. சரி, ஸ்டாலின் உளறுவதையெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை என்று ஊபிக்கள் கடந்து போய்விட்டாலும் சமீபத்தில் பேசிய அமைச்சர் நேரு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தன் வாயால சொன்னாரு. நாமெல்லாம் புள்ளி வைத்த கூட்டணிக்கு உருண்டு புரண்டு முட்டு கொடுத்து கொண்டு இருக்கும்போது இவர் பாட்டுக்கு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு குண்டு தூக்கி போடுறாரு என்று கதி கலங்கி விட்டனர் உடன்பிறப்புகள். உண்மை என்னவென்றால் இவர்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு, மத்தியில் ஆட்சி அமைக்கப் போகிறது என்டிஏ பாஜக தான். ஆனால் வேண்டுமென்றே மக்களை குழப்பி முடிந்தவரை திசை திருப்ப வேண்டும் என்று மல்லு கட்டி கொண்டிருக்காங்க. இது நாள் வரை இவர்கள் பேசிய பேச்சுக்கு எல்லாம் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஒட்டுமொத்த மானமும் மொத்தமாக கப்பலேறி விடுமே என்ற பயத்தில் இப்போதே உலர துவங்கி இருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிரச்சாரமும் அண்ணாமலை அவர்களின் சூறாவளி சுற்றுப்பயணமும் திமுகவை கதி கலங்க வைத்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த தேர்தலில் திமுக வாங்க போகும் மரண அடி இதுவரை வரலாறு காணாத அடியாக இருக்க போகுது.